இந்த கொத்தடிமைகளின் தலைவன் பண்ண கேடுகட்ட ஆட்சியை ஊடு கட்டி இன்னைக்கு வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. அது இந்த கொத்தடிமைகளுக்கு பிரச்சனையா இல்லை. அந்த வெள்ளை அறிக்கை விடும்போது நிதி அமைச்சர் மாரி வில்சன் எழுத்து பிழையா சொல்லிட்டாராம். டே கொத்தடிமைகளா, கொத்தடிமைகளின் தலைவர் குளத்தூர் குஜிலி மஸ்த வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் தமிழை பத்தி பேசலாமா? பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். தலைவரே பல்லே ஆள் தலைவரே, நீ தமிழ்நாடு கடன் 60 வருஷமா 5 லட்சம் கோடி இருந்தது. ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துல 10 லட்சம் கோடி ஆகிற பாரு. தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாடு வளர்ச்சி இல்லையா தலைவரே? இதுதான் தமிழ்நாடு வளர்ச்சியா தலைவரே? தமிழ்நாடு எழுச்சி, அறிவாலய மகிழ்ச்சி. தலைவரே 10 லட்சம் கோடி கடன் இல்லையாமே, 13 லட்சம் கோடி கடனாமே. என்ன தலைவரே இதெல்லாம்? 13 லட்சம் கோடி கடனா இருக்கிறத ஏன் நெகட்டிவா பாக்குற? 13 லட்சம் கோடி கடன் வாங்குற அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கேன் அப்படி பாடுறா. அது சரி தலைவரே, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கே உங்களுக்கு இந்த குத்துனா, 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உங்க பையன் உருட்டு நிதிக்கும் ஊம குத்துதான் போலயே. வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது.